என்னை வெட்டின இந்த 11 பேருக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. லாரிக்காரனுக்கு எனக்கு தான் சம்மந்தம். அதனால இந்த 11 பேரையும் பிடிச்சி நம்ம வெட்டியே ஆகணும். அவனுக்கு பாடம் கற்பிச்சே ஆகணும்னு முடிவெடுத்துட்டு இவனை 11 பேர் டீட்டெயில் எடுறான்னு சொல்றாப்புல. 11 பேர் மதுரையை சுற்றி விட்டார பகுதிகளில் உள்ளவங்கெல்லாம் எடுக்கிறாங்க. இவங்க தான் இதை செஞ்சதுன்னு கடைசியாக பிளான் பண்ணி 11 பேரையும் சிங்கிள் ஸ்ட்ரோக்ல போடணும். ஏன்னா கலக்க போட்டோம்னா திருப்பி நம்மள போட்டுருவானுங்க. பேரும் போய் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு 11 பேரையும் ஒரே அட்டம்ல அடிக்கிறாங்க. ஆனா அவங்க கூலிப்படையா இருந்தது விட்டு போலீஸால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவங்க நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு. யாரு என்னெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லி அப்படியே போலீஸ் கண்டுக்க முடியல. போலீஸும் மெனக்கெடுது, ஒன்றும் பண்ண முடியல. தார்பாய் முருகன் என்ன செய்யறாரு, நேராக போயிட்டு நீதிபதி, அன்னைக்கு அந்த நீதிபதி ஐயா பேர் வெங்கடேசன், அவர்கிட்ட போயிட்டு நொண்டி நொண்டி போய், நான் தான் என் தார்பாய் முருகன், இந்த 11 பேரை கொண்டது நான் தானே, நீ ஏன் நொண்டிப்ப, நீ என்னப்பா நீ சொல்ற அப்படின்னு பொய் சொல்லாத, யாருக்காண்டி கேஸ் ஒத்துக்கிறியா ரூபாய்கிட்டு, நான் பணக்காரையா, நான் தான் கொன்னேன், என் வாழ்க்கை இப்படிதான் ஆரம்பிச்சதுன்னு ஒரு கிளீனர் ஆனவன் கோடீஸ்வரனான கதையா சொல்றான். இப்படிதான் என் வாழ்க்கை போணுச்சு அப்படின்னு. என்னப்பா அது இப்படியா பண்ணிட்டு இருப்ப. அன்றைய தேதியில் தார்பாய் முருகன் மேல இந்த 11 கேஸ் போக ஒரு 50 மர்டர் கேஸ் மொத்தமா அவர் மேல கணிக்கப்பட்டுச்சு. ஏன்னா லாரி எல்லாம் காணா போயிருந்தெல்லாம் கால்குலேட் பண்ணக்குள்ள அவன் மேல இவ்வளவு கேஸ் இருந்திருக்கு முருகன் மேல அப்படின்னு ஒரு கணக்கு கணிக்கிறாங்க. ஜட்ஜிட்ட போயிட்டு இப்படி வந்து சொன்னீங்கன்னா உனக்கு தண்டனை கொடுத்துருவோம் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஓகே தான், நான் தான் பண்ணேன், நான் இப்ப நடக்கவே முடியாம இருக்கிறேன், அது காரணம் இவனுங்க தான், அவனிலையும் கொண்டுட்டேன், என்ன கொடுத்தாலும் ஓகே தான், எனக்கு நோ இஷ்யூஸ் அப்படின்றாப்ல.